ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னா ஒரு ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன், ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸாக நம்ம வந்து கொடுப்போம். அந்த வந்து பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதி அந்த கிளாஸில் உள்ள டேட்டா மெம்பர்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எப்படி ஒரு டேட்டாவுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னாலே நம்ம அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் பப்ளிக்காக இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வந்து சில ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி நம்ம வந்து அதை இன்வோக் பண்ணுறது மூலமாக, ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இன்வோக் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து அந்த வேல்யூஸ் அசைன் ஆகும் டேட்டா மெம்பர்ஸ்க்கு. பட் அந்த மாதிரி நம்ம இன்டெரக்டாக கொடுக்காம டேரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே எனக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து அசைன் ஆகிடணும். டேட்டா மெம்பர்ஸுக்கான வேல்யூஸை என்னால் அசைன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அசைன் பண்ணலாம். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறச்சேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கால் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஈஸ் ஆஃப் யூஸுக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட். ஸோ அதனால தான் அது வந்து என்ன சொல்கிறோம்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்போவுமே அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா கிளாஸோட நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட நேமாகவும் இருக்கணும் எப்போவுமே. அதே மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரிட்டர்ன் டைப்பும் இருக்காது. யூஸ்வலாக நம்ம மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுகிறப்போ எதர் வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் என்ன மாதிரியான ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுதுன்றதை பொறுத்து நம்ம வந்து டேட்டா டைப் என்னன்றதை மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. அதை மாதிரி நம்ம இங்கே எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்றதுனால அதுக்கு வந்து எந்த ரிட்டர்ன் டைப்பும் இருக்காது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ஒரு கிளாஸுக்கு நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து இன் ஸ்பெசிஃபிக் நான் அந்த மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் டைம்லேயே எனக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது வந்து எனக்கு கால் ஆயிரும். அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ எக்ஸ்பிளிசிட்டாக கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எழுதலை, இது வரைக்கும் நம்ம நிறைய ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கிறோம். ஆனால் எந்த ப்ரோக்ராம்லேயுமே நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எழுதலை இல்லையா. ஸோ அந்த மாதிரி எழுதலைனாலுமே கம்பைலர் வந்து நமக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு கால் ஆக தான் செய்யும். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிச்சு எனக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து எனக்கு டேட்டா மெம்பர்ஸ்க்கு அசைன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு எப்போவுமே C++ல் வந்து நமக்கு ப்ரோக்ராம்ஸில் கம்பைலர் வந்து எப்படி இருக்குது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸை வந்து கால் பண்ணி தான் வந்து நமக்கு ஆக்சஸிங் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த 3 டைப்ஸுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் அண்ட் என்ன மாதிரியான சிமிலாரிட்டி அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் யூஸிங் an எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அசைன் அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளாஸுக்கு வந்து நான் என்ன நேம் பண்ணிருக்கேன்னா அசைன்னு நேம் பண்ணியிருக்கிறேன். ஸோ உள்ளே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா மெம்பர் இப்போ நான் வந்து கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் int A அண்ட் int B. இப்போ 2 டேட்டா மெம்பர் நான் வந்து ப்ரைவேட்டாக கொடுத்துக்கிறேன். இப்போது பப்ளிக் அப்படின்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, அதாவது இந்த டிஸ்பிளே அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். அதாவது வேல்யூ ஆஃப் A என்னவோ அது எனக்கு பிரிண்ட் ஆகணும், ஏன்னு பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி வேல்யூ ஆஃப் B என்னவோ அது எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ இதை மாதிரி எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் நான் ஒரு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் மட்டும் இப்போ எழுதிக்கிறேன். இப்போ இந்த பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்குள்ள அதுக்கு கீழே தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அசைன் அப்படின்ற அந்த கிளாஸ் நேமையும் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A இஸ் ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் 10 அப்படின்ட்டு வேல்யூ கொடுக்குறேன் இங்கே. அண்ட் B ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ
வந்து இப்போ நம்ம A and B ரெண்டுக்குமே வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். இது வந்து நான் ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராக தான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, எப்போவுமே அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதாவது A1 அப்படின்றது அசைன் அப்படின்ற அந்த கிளாஸுக்கான அந்த ஆப்ஜெக்ட். ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், இங்கே க்ரியேட் பண்ணுற டைம்லேயே இந்த கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு கால் ஆகி ஏக்கு 10 அண்ட் பிக்கு 3 அப்படின்ற அந்த வேல்யூஸ் வந்து எனக்கு அசைன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். அதாவது டிஸ்பிளே ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேல்யூ ஆஃப் A வந்து 10 அண்ட் வேல்யூ ஆஃப் B வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நான் வந்து AB அப்படின்ற ரெண்டுமே வந்து என்னவா கொடுத்துருக்குறேன், ஒரு ப்ரைவேட் டேட்டா மெம்பராக கொடுத்துருக்குறேன். அண்ட் அசைன் அப்படின்றது வந்து அந்த கிளாஸோட நேம் இல்லையா? அண்ட் இதுக்கு நான் எந்த வேல்யூஸும் பாஸ் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். உள்ளே வந்து நான் ஏக்கும் பிக்கும் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து எந்த ஃபங்க்ஷன், அதாவது இப்போ நான் இங்கே டிஃபைன் பண்ணிருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நான் பர்பஸ்ஃபுல்லி நான் கால் பண்ணலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A1.display off அப்படின்றத நம்ம கால் பண்ணுறோம். டிஸ்பிளே ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் யூஸிங் தி ஆப்ஜெக்ட் A1 அண்ட் டாட் ஆப்ரேட்டர் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இன்வோக் பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்த அசைன்மெண்ட்டை வந்து நம்ம இன்வோக் பண்ணவே இல்லை, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டருடைய ஒர்க்கிங் பிரின்சிபலே. அதாவது அசைன் அப்படின்ற அந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் A1 க்ரியேட் பண்ணுறச்சையே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த அசைன் அப்படின்ற இந்த கிளாஸ் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எனக்கு கால் ஆயிரும். ஸோ கால் ஆகுறப்போ நம்ம உள்ளே கொடுத்துருக்கிறது ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஏவோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூ அசைன் ஆயிடுது. அண்ட் ஸோ தட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போது இது பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதே ப்ரோக்ராமில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் ஒன்று செட் பண்ணுறேன். அதாவது இன்டீஜர் தானே, ஸோ அதனால் வந்து int x அண்ட் int y அப்படின்ட்டு பேராமீட்டர் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதில் நான் எப்படி அசைன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏயோட வேல்யூவை தான் நான் வந்து எக்ஸை தான் வந்து ஏக்கு அசைன் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ பிக்கு வந்து ஒய்யை அசைன் பண்ண போகிறேன். அப்போ இந்த ரெண்டு வேல்யூ இருக்குது இல்லையா, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த ரெண்டு வேல்யூவையும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும்ல. அப்போ நான் தானே எனக்கு ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பேராமீட்டர்ஸ் வந்து ரெண்டு பாஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் அப்படின்றதோட பேராமீட்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ எனக்கு ஏக்கு அசைன் பண்ணுறேன். அண்ட் ஒய்க்கு பேராமீட்டராக பாஸ் பண்ணுறக்கூடிய வேல்யூ வந்து பிக்கு அசைன் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நான் இதை வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் சென்ட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ இங்கே நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷனையுமே நம்ம வந்து என்ன பண்ணலைன்னா இன்வோக் பண்ணலை. ஸோ டியூரிங் த க்ரியேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் த வேல்யூஸ். அதாவது இந்த 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கொடுக்குறேன். அப்போது இந்த மாதிரி நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே வேல்யூ கொடுக்குறதுனால இந்த எக்ஸுக்கு வேல்யூ 2னும் ஒய்க்கு வேல்யூ 3னும் வந்து எனக்கு அசைன் ஆகி அண்ட் அந்த வேல்யூஸ் ஏ அண்ட் பிக்கு வந்து எனக்கு என்ன ஆயிரும்னா அசைன் ஆயிடுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த A1 அப்படின்ற ஆப்ஜெக்டை வச்சு டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை வந்து எனக்கு இன்வோக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். So value of A is 2 and value of B is 3. So this is called as a parameterized constructor. Okay, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிருக்கோம். ப்ரீவியஸாக பார்த்ததில் நம்ம பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலை, உள்ளேயே வேல்யூஸ் கொடுத்துருந்தோம். ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராக நம்ம வந்து கால் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் த மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். த அதர் டைப் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்ட் அஸ் அ காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ வந்து ஒரு வேல்யூவை நம்ம வந்து எப்படி வந்து காப்பி பண்ணுவோம், யூஸ்வலாக ஒரு வேல்யூ காப்பி பண்ணுறதா இருந்தால் இப்போ A = X அப்படின்னு காப்பி பண்ணுறோம்.
அதாவது எக்ஸுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் எனக்கு அதான் இருக்கணும், அதே வேல்யூ இருக்கணும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எனக்கு ஒரே வேல்யூ இருக்கணும். அப்படி தானே அர்த்தம். ஈக்குவல் டு எக்ஸ் ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ணுறேன். அப்போ எக்ஸில் என்ன இருக்கோ அதே தான் ஏல இருக்கணும்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நான் காப்பி பண்ணுறதுக்கான மெத்தட். அப்போ இதை மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து இப்போ நான் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதாவது அசைன் அப்படின்ற அந்த கிளாஸுக்கே A2 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அப்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு A1 அப்படின்ற அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் காப்பி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இந்த A2 ஆப்ஜெக்ட்டும் வந்து இந்த அசைனுங்கிற அந்த கிளாஸோடது தான். ஆனால் அதோடைய வேல்யூ வந்து எப்படி A1க்கு 2,3 இருக்கோ அதே மாதிரி A2ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் எனக்கு 2,3 தான் வேணும். அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம்னா காப்பியை பண்ணிக்கலாம். அப்போ இந்த காப்பி பண்ணுறதுக்கான இந்த ப்ரொசீஜர் வந்து நான் இங்கே எழுதணும் இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதியிருக்கிற அசைன்மெண்ட் வந்து என்னது அப்படின்னு சொன்னால், இந்த பார்ட் என்னதுன்னு சொன்னால் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து A1க்கு அசைன் பண்ணுறோம் வேல்யூஸை. இப்போ இதே மாதிரி தான் நான் என்ன பண்ணணும்னா A2க்கு நான் இப்போ அசைன் பண்ணணும். ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாருங்கள், அந்த அசைன் அப்படின்ற அந்த கிளாஸ் நேம், அந்த கிளாஸ் நேம் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். அதுக்கப்புறமா இப்போது நம்ம எதை காப்பி பண்ண போகிறோம், ஆல்ரெடி நான் வந்து இந்த அசைன் அப்படின்ற அந்த கிளாஸுக்கு நான் வந்து ஒரு A1 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிருக்கேன். இப்போ அதை தான் நம்ம காப்பி பண்ணணும் இல்லையா? அப்போ அதுக்கு நான் ஒரு டிஃபால்ட் ஒரு வேரியபிள் ஒன்று எழுதிக்கிறேன், A அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா வந்து நமக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்காக கூட நான் வந்து இப்போ எழுதிக்கலாம் D அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த D அப்படின்ற இந்த லோக்கல் வேரியபிளில் தான் எனக்கு என்ன ஆகும்னா இந்த A1 அப்படின்ற அந்த ஆப்ஜெக்டில் உள்ள வேல்யூஸ் வந்து எனக்கு காப்பி ஆகும். பட் இப்போ நான் வந்து A1 அப்படின்றத வந்து அதோடைய ரெஃபரன்ஸை தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி நான் பாஸ் பண்ணக்கூடிய இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, அது வந்து எக்காரணத்து கொண்டும் எனக்கு A1ஓட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதனால் நான் கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா அசைன் பண்ணிக்கிறேன். அதாவது இது என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாஸ் பண்ண போகிறது வந்து என்னது, அசைன் அப்படின்ற அந்த கிளாஸோடைய ஆல்ரெடி க்ரியேட் பண்ணப்பட்ட ஆப்ஜெக்டோடைய ரெஃபரன்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் எந்த ஒரு காரணத்து கொண்டும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல A1, அதோடைய வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா கான்ஸ்ட் அப்படின்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேயும் எனக்கு ஏவோட வேல்யூ வேணும், அதே மாதிரி இங்கேயும் எனக்கு பியோட வேல்யூ வேணும். ஏன்னா இப்போ நான் எழுதியிருக்கிற இந்த A ஈக்குவல் டு B ஈக்குவல் டுன்றது வந்து எதோடைய A அண்ட் B அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2ஓட A அண்ட் B. ஓகே, ஸோ இப்போது இந்த D அப்படின்ற இந்த வேரியபிளில் எனக்கு என்னது இருக்கும், எது வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னா A1 ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ இதை நான் எப்படி இதுக்கு அசைன் பண்ணுறேன்னு பாருங்கள். அதாவது A is equal to D dot A and B is equal to D dot B. ஓகே, ஸோ இப்போ எனக்கு நான் இந்த என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த D dot A D dot B ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா A1 அப்படின்ற அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். அதைத்தான் நான் என்ன பண்ணுறேன், A2 அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு A அண்ட் B வேல்யூஸுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த A2வையும் நம்ம என்ன பண்ணிடலாம், டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். A2வையும் டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா காப்பி பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து A2வையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ரன் பண்ணுவோம். என்ன வருதுன்னு பாருங்கள். வேல்யூ ஆஃப் A வந்து 2, வேல்யூ ஆஃப் B வந்து 3. இந்த வேல்யூ ஆஃப் A அண்ட் 2 வேல்யூ ஆஃப் B வந்து 3 அப்படின்னு சொல்கிறது A1ஓட டிஸ்பிளேக்காக நமக்கு வந்த ரிசல்ட். அண்ட் A2 அப்படின்றதுக்காக வந்த ரிசல்ட் தான் நமக்கு இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் இந்த இருக்குது இல்லையா, இந்த ரெண்டும் வந்து நமக்கு A2 அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்காக நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டு. ஸோ 2, 3 அதே வேல்யூ தான் எனக்கு இங்கேயும் காப்பியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி நீட் டு காப்பி அ கன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த யூஸ்வலாக நம்ம வேரியபிள்ஸை காப்பி பண்ணுவோம், வேரியபிள்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை காப்பி பண்ணுவோம். பட் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூவை டைரெக்டாக காப்பி பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கான்செப்ட். ஸோ
கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்றத வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த A1 அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிருக்கோம். இந்த A1 ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில் சில ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த A1 ஆப்ஜெக்டுடைய ஸ்கோப் வந்து எனக்கு எங்கே முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ஃபங்க்ஷன், இது வந்து ஃபங்க்ஷன் லெவல் ஸ்கோப் தான். அப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனுடைய அந்த லெவல் எனக்கு ஸ்கோப் வந்து முடிகிறச்ச எனக்கு இந்த A1 ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிடணும். ஏன்னா டு ஃப்ரீ அப் த மெமரி ஸ்பேஸ். ஸோ அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் வந்து டிஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ டிஸ்ட்ரக்டர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ டிஸ்ட்ரக்டர்ஸ் எப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மாதிரியே தான் எழுதுவோம். ஸோ இட் டசன்ட் ஹாவ் எனிதிங் இன்சைட் இட்ஸ் பாடி. அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டில்ட் சிம்பிள் வந்து ஃப்ரண்ட்டில், அதாவது அந்த கிளாஸ் நேமுக்கு முன்னாடி நம்ம ஒரு டில்ட் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, வெனெவர் த லைஃப் டைம் ஆஃப் தட் வேரியபிள் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட், ஓகே, த லைஃப் டைம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்போ எனக்கு எண்ட் ஆகுதோ, ஸோ அந்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்ட்ரக்டர்ஸ் வந்து கால் ஆகி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஸ்பேஸ் எவ்வளோ வந்து மெமரி ஆக்குபை பண்ணியிருக்கோம் அது வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும்னா delete ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஹவு டிஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் அ ப்ரோக்ராம். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் தட் இப்போ நம்ம என்ன பண்ணலைன்னா, நம்ம ஜஸ்ட் வந்து இந்த A1 A2 ரெண்டுமே நம்ம வந்து டிஸ்பிளே மட்டும் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன், இது மெயின் ஃபங்க்ஷன் விட்டு எனக்கு வந்து இந்த கண்ட்ரோல் வெளியில் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக A1 ஆப்ஜெக்ட் அண்ட் A2 ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரிக்கு அலோகேட் ஆன ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அது வந்து இந்த டிஸ்ட்ரக்டர்ஸ் மூலமாக எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் யூஸ் ஆஃப் அ டிஸ்ட்ரக்டர். இப்போ ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் இப்போ இந்த டிஸ்ட்ரக்டருடைய பாடி இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு cout ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். டிஸ்ட்ரக்டர் இஸ் கால்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு cout ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து எந்த டைமில் நமக்கு டிஸ்ட்ரக்டர் கால் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபார் தட் பர்பஸ் let me give this statement inside the destructors body. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து ஆன்சரில் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் A1.display off அப்படின்னு கால் பண்ணப்போ வேல்யூ ஆஃப் A அண்ட் வேல்யூ ஆஃப் B இந்த ரெண்டுமே எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து A2 நான் கால் பண்ணுறப்போ வேல்யூ ஆஃப் A அண்ட் வேல்யூ ஆஃப் B எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு. வேறஸ் அடுத்து எனக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், டிஸ்ட்ரக்டர்ஸ் கால், அதாவது A1 ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு டெலீட் ஆகுது, அதனால் டிஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. அண்ட் A2 ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆகுது, மறுபடியும் எனக்கு டிஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. ஸோ வந்து எப்படி டிஸ்ட்ரக்டர் வந்து காலிங் நடக்கு அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக இந்த cout ஸ்டேட்மெண்ட் மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு டிஸ்ட்ரக்டர் அப்படின்னாலே அந்த ஆப்ஜெக்டுடைய லைஃப் டைம் எப்போ எனக்கு வந்து ஓவர் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில் டெலீட் ஆகிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டிஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்.